ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பல்லவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டர் சொன்னாலுமே பல்லவன் வந்து அவங்க போறவங்க ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருடா பல்லவா, உனக்குன்னு நாங்க இருக்கோம் அப்படி இப்படி நல்லா ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதும் இப்போ என்ன பயப்படுறீங்களா, நான் எங்கேயாவது சூசைட் பண்ணிப்பேன் அப்படி இப்படி நல்லா பயப்படுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. உடனே இப்ப நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட கேக்குறாங்க, ஏங்க அவங்க எப்படிங்க நைட்டோட நைட்டா காணாம போயிருப்பாங்க, எனக்கு என்னவோ பயங்கர சந்தேகமா இருக்குங்க, என்னவா இருக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே நிலா வந்து நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சோழனுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. எங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, உண்மை இல்லை சொல்லுங்க என்னங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லா விஷயமும் சொல்றாங்க. ஏங்க இவங்க இப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, நிஜமாவே இவங்க வேற லெவல் தான், எனக்கு என்னவோ அவங்க ஏகப்பட்டதா பெரிய உண்மை ஏதோ மறைக்கிறாங்களோன்னு தோணுது, அந்த உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நீலா சோழன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பல்லவனுடைய அம்மா இருந்த வீட்டை பார்த்து போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு வந்து பூட்டி இருக்கு. இதை பார்த்ததுமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க நீலா சோழன் ரெண்டு பேருமே. ஒரு நாளைக்கு கிடைக்காமையா போயிடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நிலாவும் சோழனும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம சேரனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க சந்தா. சந்தா கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் வந்து பல்லவன் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே, அவன் எந்த அளவுக்கு நல்லவன் தெரியுமோ, அவன் அந்த அளவுக்கு பாசத்துக்கு ஏங்கி போறவன், அவங்க அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தான். கடைசியில் அவங்க இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாண்டிக்கு வந்து புதுசாக கடை நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறோம், அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் சந்தான்னு நல்லா சொல்லிட்டுலாம் இருக்காங்க. கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவும் அவங்க ஸ்லாங்கில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா வானதியை காட்டுறாங்க. வானதி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, போர்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து வானதி ஒட்டு கேட்டுட்டு, என்ன போர்டெல்லாம் சேஞ்ச் பண்ற, அப்ப இந்த கடையை வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன்றாங்க, இன்னைக்கு சாயந்தரம் லீஸ் பணத்தை வாங்குறதுக்காக வராங்க. ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா பாண்டி, ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னடி, நான் என்ன உனக்கு சொல்லணுமா, நீயே வர தெரியாதா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வானதி அங்கிருந்து கிளம்பி போனதும் இப்ப வந்து லீஸுக்கு எடுத்த ஓனர் வராங்க. அவங்க கிட்ட நம்ம சேரன் எல்லாரும் சேர்ந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிட்டு இனி பாண்டி இந்த கடையோட ஓனர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சேரன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.